சூடானதும் 2 கப்பு தண்ணி, கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு 1 கப்பு, 1 டீஸ்பூன் நெய், 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு குலைவாக வெந்துருச்சு. 2 கப்பு வெல்லத்தை சேர்த்துருவோம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், சூடானதும் 15 முந்திரி பருப்பு, 15 காய்ந்த திராட்சை. முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. பாயாசத்தில் கொட்டிடலாம். காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் 1 கப்பு, 1/4 கப்பு தேங்காய் துருவல், கடைசியாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. போல ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.